எனக்கு இளன் மேலே வந்து எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது. 2 சாங் 3 சாங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் படம் முடியும் போது பார்த்தா ஒரு அதே பாட்டு தான் போக போக தெரியும். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது. நீங்களே பேசுங்க. தமிழ் படம் கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார் கொஞ்சம் நான் கொஞ்சம் பின்னாடி நான் கோச்சிக்கிறேன். சார் இங்க சார் சார் லெஃப்ட் சார் சார் ரைட் சார் இதுக்கு மேலே எப்படி நான் வர முடியும்? சார் லெஃப்ட் சார் ரைட் சார் கேமரா யார் அது? ஃபிளாஷ் ஓகேவா சார் சார் இங்க சார் சீமன் சைடு வாடா. இதுக்கு மேலே எப்படி சைடு வருது? வெயிட் மேம் போஸ் மேம் போட்டோ எல்லாம் டிஸ்ப்ளே மச்சினா வந்து மேம் லெஃப்ட் மேம் थैंक यू हां बिल ले सर सर இந்த பக்கம் சென்டர் அப்படியே நிக்குது சார் சென்டர் सोलो ரைஸ் ஈஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் பியார் பிரேமா கல்யாணம், a love story that begins with a breakup with tradition. Yes. இப்போ எல்லா கல்யாணத்துலேயும் ஒரு மெயின் கேரக்டர் இருப்பாங்கல்ல. ஒரு கல்யாணத்தில் மெயின் கேரக்டர் யார்? மாமியார் தான். ஒரு தாயா மாமியாரா, we have a powerhouse, we have a legend, Radhika ma'am, who is joining us for this beautiful kalyanam. யுவன் இசையில் அரங்கேறும் இந்த கல்யாணத்தில் எல்லாமே இருக்குங்க. காதல் இருக்கு, கலாட்டா இருக்கு, அண்ட் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் வந்து ஸ்வர்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுது அப்படின்ட்டு. பட் எங்கள் பொண்ணு எங்கள் பிரைட் டிசைட் பண்ணிட்டாங்க தட் அந்த லொக்கேஷன் வந்து ஹெவன் கிடையாது, அவங்க வீடு தான் அப்படின்ட்டு. பொதுவாக பொண்ணுக்கு தான் நாங்கள்லாம் அறிவுரை சொல்லி கூட்டிகிட்டு வருவோம். இங்கே நம்ம பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், வலது கால் எடுத்து வச்சு வாங்க, போகிற வீட்டுக்கு பெருமை சேர்க்குறோம், இப்படிலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ உங்கள் எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா,
எப்படி ஒத்துக்கிட்டாங்க அம்மா அப்பா, சொசைட்டி என்ன சொல்வாங்க அப்படின்ட்டு. இதுதான் அந்த கல்யாணத்தோட மிக முக்கிய பங்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். எஸ், this is not just any love story. ஒரு நியூ ஏஜ் பையன் பொண்ணு அவங்க அம்மா. So let us meet the hero. எஸ், ஒரு டைரக்டரா பியார் பிரேமா காதல்ல எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பட் இங்க எங்க ஹீரோ வந்து இந்த சிச்சுவேஷன்ஷிப், இந்த பிரேக்கப், இந்த ஸ்டேஜ்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நேரா கல்யாண ஸ்டேஜ் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்றாரு. பொதுவாக என்னங்க, ஹீரோ சிஇஓ ஆகணும், வில்லனை வந்து அடிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்க ஹீரோ ரொம்ப கிளியரா இருக்காரு. ஒரு பொண்ணை தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ரொம்பவே ஃபர்மா இருக்காரு. எஸ், எங்களுடைய மாப்பிள்ளை சிங்கம், எங்களுடைய மாப்பிள்ளை ராசா இளன் அவர்களை அன்புடன் மேடையில் அழைக்கின்றோம். பயங்கரமா ப்ளஷ் பண்றீங்க, என்ன பார்த்து தான் வெக்கப்படுறீங்களா இல்லை வீட்டில் ரொம்ப வேலை அதனால லேட்டா? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, வீட்டில் நிறைய வேலை எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா, அதனால லேட்டா வந்தீங்களா ஸ்டேஜில்? எஸ் இலன், ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? ஆல் எக்ஸைட்டட்? யுவர் இந்த இதென்ன லவ்னால வர அந்த கலையா முகத்துல இல்லை எப்படி? மாப்பிள்ளை கலை, ரைட். ஸோ ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் பிரைட்? நம்ம பொண்ணை இன்வைட் பண்ணலாமா? அவங்க வந்துருவாங்களா? ஓடி தான் நான் பார்த்திருக்கேன். ஓகே வாங்க. எங்களோட பொண்ணு பவி, ஓ மை காட், ஷீ இஸ் an influencer. இந்த மாப்பிள்ளை கிட்ட எனக்கு புடவை வேணும், நகை வேணும், இதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கலங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க மனசுலேயும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை தான் மாப்பிள்ளை கிட்ட ஒரு கண்டிஷனாக வச்சாங்க. எனக்கு எல்லாருக்குமே தெரியும், அவளுக்கு எக்கச்சக்க டேலண்ட் இருக்குது. இந்த 10 கிலோ புடவை, நகை எல்லாத்தையும் போட்டுட்டு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் அடிப்பாங்க. எஸ், can we invite our பொண்ணு, our beloved bride onto the stage? Meghna, yes, Sanvi Meghna as பாருங்க, ஆல்ரெடி எல்லாம் பிரைடுக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. என்ன தள்ள சொல்றாங்க, மாப்பிள்ளை பொண்ணை போட்டோ எடுக்கிறாங்களா? ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. நாட் நவ் பட் குவிக்கா சில கொஸ்டின்ஸ். ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜென்ரேஷன் வந்து லவ் பண்றது வந்து பெரிய பிரச்சனையே இல்லைங்க, எல்லாரும் லவ் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பயங்கரமான பயம். ஸோ உங்களோட ஃபில்ம் இந்த பதட்டத்தை, இந்த பயத்தை இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் மூலம் என்ன சொல்றாங்க? இல்லை நீங்க கேட்கும் போதே அந்த கேள்வி எனக்கு பதட்டமா இருக்கு. கல்யாணம்னாவே ஒரு பதட்டமான விஷயம் தான், டவுட்டே கிடையாது. பட் அதை தாண்டி அதில் அழகான பியூட்டிஃபுல்லான அழகான விஷயங்களும் இருக்குல்ல. ஆக்சுவலாக இப்போ வந்து அதான் நான் இன்னும் ட்ரெய்லர் வரல இல்லை, ஸோ ஐ கான்ட் ரிவீல் சர்டன் திங்ஸ். நோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு. வெரி குட். என்னோட பர்செப்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை கல்யாணம் பற்றி. ஸோ நீங்கள் தான் சொல்லணும். எஸ், கல்யாணம்னா பதட்டமான விஷயம் தான், ஆனால் அது கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமும் கூட. ஓகே, பதட்டம் பியூட்டிஃபுல் எல்லாமே இருக்குங்க கல்யாணத்துல, நீங்க சொல்றீங்க. சரி, ட்ரெய்லர் லான்ச் இன்னும் சிறிது நேரத்தை நம்ம பார்க்க போறோம். பட் சோஷியல் மீடியால எக்கச்சக்க கமெண்ட்ஸ், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். எனி மெமரபிள் கமெண்ட்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா நீங்க பார்த்து ரசிச்ச சில விஷயங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க போட போஸ்ட், அந்த கிணத்துல குதிக்கிற ஒரு டீசர் வெட்டோம்ல, அதுக்கு எனக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. The posters that have come, yes, the 3 posters, yes, I think it has made big news. Like everybody loved it. The contrast கல்யாணத்துக்கு முன் லவ்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம், so that has been a very very nice thing. And of course I think all the songs that have come out, Yuvan sir has it, obviously we all know he's brilliant, so that is also a very big thing going on. Super. So Ellen, நம்ம ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னால one last question. What is your big inspiration, you know, for doing this film? Yes, making as an actor. Absolutely. என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அப்பா. ஸோ எங்கள் அப்பா ஒரு பெரிய, ஐ மீன் ராஜா ராணி பாண்டியன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன்.
நான் வந்து சின்ன வயசில் 6 வயசில் வந்து எங்கள் அப்பா எனக்கு மேக்கப் போட்டு விட்டு என்னை ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சார். ஸோ அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு அஸ் அன் ஆக்டராக ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எங்கள் அப்பா தான். ஸோ அதோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட blessings கண்டிப்பா இருக்கு. Today is a big day. So shall we launch the trailer? Yes. எஸ் Absolutely. பட் எஸ் ஏன் பவி வந்து இன்ஃப்ளூயன்சருங்க, அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க காமிக்கணும். ஸோ ப்ளீஸ் ஒரு செல்ஃபி எல்லாரோடையும் ஒரு லைவா. That's my இவங்க பெரிய இன்ஃப்ளூயன்சரா? ஆமா. 50K ஃபாலோவர்ஸ் தான். சரி பரவாயில்ல. 50K தான். 50K நீங்க மாப்பிள்ள, கம் ஆன், நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். எஸ் எஸ் ஆடியன்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் பெரிய ஸ்மைல் கொடுங்க. லைவா அவங்க லான்ச் பண்றாங்க. எஸ் தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் இல்லைன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம், ட்ரெய்லரை சும்மா லான்ச் பண்ண மாட்டோம். சும்மா லான்ச் பண்ண மாட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். எனக்கு ரொம்ப என்னோட ஃப்ரெண்டுன்னு கூட அவர் சொல்லலாம். நான் அவருக்கு எனக்கு கேட்டேன், சார் எனக்காக வாங்கன்னு கேட்டேன். அவர் எனக்காக யோசிக்காமல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டார். இல்லை ஆசின் 2 நாளைக்கு முன்னாடி சார் வந்து கிளம்பி வந்துட்டு இது மாதிரி அந்த வேலை தான் இருக்கேன், ஓகே தானே அப்படின்னாரு. அந்த வேலை எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் திரும்ப நான் என்ன நினச்சேன், சரி அப்பயே வந்தவர் திரும்ப வரமாட்டாரோடு நான் ஃபீல் பண்ணேன். பட் அதை மீறி இன்னைக்கும் எனக்காக ஸ்பெஷலாக வந்திருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டான ஃபேவரட் பர்சன் வெற்றிமாறன் சார். ஸோ ப்ளீஸ் கம் சார். நார்மலாக வந்து நான் ஏதாவது இவெண்ட்டுக்கு போகணுன்னா மறந்துடுவேன். அதே மாதிரி தான் இதுக்கு மறந்துட்டேன், ஆனால் வேற மாதிரி மறந்துட்டேன். என்னைக்குன்னு தெரியல. அது இன்வைட் அனுப்பியிருந்தார் எனக்கு, அதை பார்த்துட்டேன், இடம் பார்த்துட்டேன். டைம் வந்து 11:30 ஏதோ ஒரு இருந்தது அதில். சரி ஓகே நான் கிளம்பிட்டேன். அப்புறம் முந்தானத்து கிளம்புனேன் நினைக்கிறேன். இல்லை ஆமாம் முந்தானத்து ஃபோன் பண்ணேன், நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணேன். சார் எங்கே சார் அப்படின்னாரு. அப்புறம் தான் சார் இல்லை சார் நாளை மறுநாள். சரி ஓகே வரேன் அப்படின்னேன். இன்னைக்கும் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வரலாம்னு நினச்சேன், இவங்க அதை விட லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே மை விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் எஸ்பெஷலி இளன். நடிக்கிறது ஒரு டைரக்டராக இருந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்து நிறைய கரேஜ் வேணும். ஸோ அந்த கரேஜோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் டு த ஹோல் டீம். Right. Can just give the phone so sir can just the press of the button launch the trailer. Just give it. You just have to just press it. Just press. Ready? Yes. ஒரு ஓகே அது அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி இது ராம் காமா மாம் காமா தெரியல. ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் இட் ப்ராமிசஸ் அ லாட் ஆஃப் fun and some intimate personal things. So I hope this film works for everybody, and again my best wishes to the team and for Netflix also. நிறைய இந்த ஒரு 2 minutes or whatever அதிலே நிறைய இடங்கள் சிரிக்கிற மாதிரி இருந்தது. இட்ஸ் நைஸ். எனக்கு இளன் மேலே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது. அது என்னன்னா வந்து என்னை வந்து நான் நார்மலாக வந்து எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ரொம்ப ஹெசிடேஷன், நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட், வெரி பர்டிகுலர். ரொம்ப ஆக்சுவலாக வந்து என்னென்னா, சார் உங்கள் ஆஃபீஸ் மாதிரி வச்சு நாங்கள் படம்லாம் ஷூட் பண்ணிட்டோம் சார், நீங்கள் சும்மா ஒரு 2 ஷாட் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த ஸ்டாரில் வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து என்னை நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவர் மேலே. பட் அந்த 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 ஷூட்டுக்கு வந்திருந்தப்போவே நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஹவு ஸ்டாரில் வந்து ஹி வாஸ் டூயிங் திங்ஸ். அந்த ஒரு லெங்தி ஷாட் எல்லாம் ஹவு ஹீ பெர்ஃபார்ம்ட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தட் கவின் நட்டன் எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் இஸ் கோயிங் டு பிகம் அன் ஆக்டர். பட் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தட்.
எங்க காஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ இல்லை இந்த லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது. ஸோ வாட் இஸ் திஸ் மேரேஜ் கொஞ்சம் சொல்லுங்க, வாட் டெஃபைன் பண்ணுங்க என்ன? இது ஆக்சுவலாக வந்து நான் வந்து இவங்களை துரத்தி லவ் பண்ணேன். எஸ் இல்லை மேலே வந்து சேர்லாம் செட் பண்ண போகிறாங்க, அதனால் கீழே வந்து சரி வாங்க ஸ்டேஜ்க்கே வாங்க வாங்க. எஸ் இல்லை நான் உங்களை பவியை வந்து நான் மீட் பண்ணோன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்கள என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷீ தாட் ஐ வாஸ் a ரெட் ஃப்ளாக். என்னை பார்த்தா ரெட் ஃப்ளாக் மாதிரியா இருக்கு. ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. எவ்வளோ ரெட் ஃபிளாக் தான். ஸோ ரெட் ஃப்ளாக் நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் ரெட் ஃப்ளாக் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தென் ஒரு சாங் வந்துச்சுல்ல, இட்ஸ் கால்ட் கிரேசி லவ், ரைட்? அந்த சாங்ல ஹவு த டைட்டில் இஸ், தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு வி ஃபெல் இன் லவ் இன் த ஃபிலிம் கிரேசி லவ். ஆல்ரைட், கிரேசியா நீங்க லவ் பண்ணீங்க. ஸோ ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். மாப்பிள்ளை என் பொண்ணு, லெட் மீ இன்வைட் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் வந்து இன்வைட் பண்ண போறேன். ஸோ சான்வி, இளன், ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். ஆமா, எஸ், அப்சல்யூட்லி. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் ராதிகா மேம், இப்போ ஹீரோ சொன்னார் எங்ககிட்ட, மாப்பிள்ளை சொல்கிறாரு நீங்கள் தான் அந்த படத்தோட ஹீரோயின் நீங்கள் தான் அப்படின்ற ஒரு சொல்கிறாரு. மேம் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ஐயோ இப்போ படம் பார்க்கல மேம். இல்லை மேம்கிட்ட கதை சொல்ல போகும்போதே இந்த படத்தோட ஹீரோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது ஆக்சுவலாக நீங்கள் படமாக பார்க்கும்போது ஜஸ்டிஃபையாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். ஐம் ஸோ ஹாப்பி டு சி இந்த ஸ்டேஜில் உங்கள் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஐ மீன் ஹேவிங் த ஃபிலிம் கம்மிங் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். And the movie is coming on your birthday. On my birthday. Yes. So that's a nice birthday present. And ரொம்ப சந்தோஷம். It's a very quirky love story. ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அந்த மைண்ட் செட்டில் எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கங்கிறது தான். ஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேறு. அதனால அதை எப்படி நாங்கள்லாம் அதை டைஜஸ்ட் பண்ணுறோம், அதை எப்படி ரூயின் பண்ணுறோம், அதுதான் கதை. வாவ், இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காமன் தானே போடுவோம், இதுலயே மாம் காமன் போடுறோம். அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் a mom com, ladies and gentlemen. all right, இளங்கோ குமரவேல் சார், உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. ஸோ இந்த படத்துல உங்க கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்ட்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? இதில் பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்கேன். ஓ ரைட், மோஸ்ட் லவ்ட் மாமனாரா நீங்க வர போறீங்க. ஆஃப் கோர்ஸ் செந்தில் சார், நீங்க நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்ல டைரக்டரா ஹீரோவா எப்படி இருந்தது? இந்த படத்தில் என் தொண்டை கட்டி இருக்கு, அதனால் கொஞ்சமாக பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புதுமுகம் மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. வாவ். ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ரூம்மேட்டு இருந்தாலும் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். வாவ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது நான் ரொம்ப பாராட்டினேன். அதுக்கப்புறம் யோகிவா நடிச்சிருக்காங்க மற்றும் பலர். அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியாக போட்டுட்டோம் சார். அது தனியாக தேட்டருக்கு பின்னாடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, நல்லா இருந்துச்சு.
அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில் இந்த ஐயா. படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும் நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேரே நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்துல. யோகி பாபு சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப்பா? ஆமா. இல்லை, எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாருக்கும் நன்றிண்ணா. இல்லை, எனக்கு எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அப்போ எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்கே இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்ட்டான ஒரு ஜென்ரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க சார் அதிகா மேம் சொல்லுங்கள், அது ரியலி இண்டிபெண்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அதாவது இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம் நாங்க. உங்களுக்கு இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். இல்ல, அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் they are independent. படத்திலே நான் அது பிரச்சனை வந்த விரும்பல. பிறகு டிபெண்டன்ட். சொல்லுங்க சார். சாரி. அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட், சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டராக ஆக்டராக நம்ம வந்து இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டேரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதை சொன்னீங்க? இல்லை ஐயோ, நோ டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்கில் வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா ஹவு டு யூ எப்படி டிசர்ன் பண்ண முடியும், ஹவு டு யூ ஆக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அட் த சேம் டைம், பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹி யூஸ் டு டெல் மீ தட் இளன் இது நல்லா பண்ணுவாங்க, ஹி ஸ்விட்சஸ் ஆஃப் அண்ட் ஹி ஸ்விட்சஸ் ஆன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் வி ஹேட் ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீனில் ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப்ட். And I asked him, "Yedukku why are you so disturbed?" He says, "I'm trying to put my actor face on, but I can only think about what I have to shoot up." Ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey, வந்து அது நான் கத்துக்கிட்டேன் that how to switch on and off from director mode to actor mode. ஏமா, இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார் ஆனா ஒரு நல்ல விஷயம் சார், படத்துல ஃபுல்லா தமிழ்ல டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணேன். ஃபுல்லாவே அவங்க டப் பண்ணிருக்காங்க. எஸ், டப் பண்ணேன். காப்பாற்றி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கேல்ல, அதனால தான் இங்கிலீஷ் வருது. கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுறேன். ரைட். ஸோ இளன், ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா, கல்யாணம்னாலே ட்ராமா தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்துல ரியல் லைஃப்ல இருந்து? அண்ட் அந்த லைஃப்ல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ். எஸ். இப்போ நீங்க அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்களா? அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்கில் நடந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சாங்குக்கு எடிட் பண்ணிட்டு, அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்புளோட லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதுதான், அதெல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட். அந்த வெளில குதிச்சிங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? யாரும் எந்த ஹீரோ பண்ணாத நேராக கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே, டெல் அஸ் மோர் அபவுட் தட். ஆமாம், இல்லை இப்போ எப்படி சொல்கிறது, அது நான் வந்து அதை விட பெஸ்ட்டாக கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஃபன்னியாக தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யா, ஓகே, கிணத்துல விழுறதான் கல்யாணம்னா. ஓகே, ரைட், சூப்பர். ஸோ லெட்ஸ் டூ அ குவிக் ரேபிட் ஃபயர் பிஃபோர் வி இன்வைட் வி ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக் டு ஹிம். ஸோ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 1 கிலோ ஆஃப் டொமேட்டோஸ்? யார் பதில் சொல்லுவோம்? 1 கிலோ தக்காளியோட விலை என்ன? யார் சொல்ல போறா? கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கப்பா. 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா? 60 ரூபாவா? சரி, எனி அதர் கெஸஸ்? from Spain. தப்பா? தக்காளி எங்க ஸ்பெயின்ல இருந்து வருது. 1 கிலோ தக்காளி என்னன்னா 60 ரூபான்றாரு. ரைட்.
அது அப்பப்போ ஏறும் இறங்கும். தாத்தா சொல்லுவார் எனக்கு, நான் தாத்தா. அது 30 ரூபா ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் மதர் இன் லா. நோ அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை. யாரையா சொல்லுங்க. ஆன்சர் சொல்லவே இல்லை. சொன்னேனே 30 ரூபான்னு சொன்னேனே. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் மாமியார். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இருங்க மேம் சொல்லிட்டேன். மேம் நான் ஒரு சீன்ல அவங்கள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்படியே கண் கலங்கிட்டாங்க. இல்ல மேம் அந்த சீனு பசியில கண்காலி பிரேக் சொல்ல. ரைட். ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா. எவ்வளவு அரிசி நீங்க வந்து எவ்வளவு அரிசி போடணும் அந்த 5 பேர் கெஸ்ட்? 5 பேர் மாமியார் பாக்குறாங்க. கம் ஆன் மாப்ள. என்ன அரிசி? புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அந்த அரிசி இந்த அரிசி இருக்குல்ல, எந்த அரிசி? வீட்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பிரியாணி அரிசினா ஒரு 2 கிலோ. தப்பா? 5 பேர் இல்ல, 5 பேருக்கு 5 கிலோ இல்ல. நல்ல குடும்ப தலைவி. எவ்வளவு கஷ்டமான குடும்பம் கவனிச்சிங்களா? ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 5 கிலோ. 5 கிலோ வாங்கிருங்க. ஆமா. அதே பாட்டு தான், போக போக தெரியும். திடீர்னு வந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம். ரைட். பெஸ்ட் வே டு கீப் ரொமான்ஸ் அலைவ் இன் அ மேரேஜ். ஒரு கல்யாணத்துல ரொமான்ஸ் அலைவா வைக்கணும்னா என்ன பண்ணணும்? She knows better. ஐ லவ் யூ சொல்லணும். அது எவ்வளோ பயந்து சொல்றீங்க? சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சொல்லணும். நான் தமிழ்ல சொல்லுவேன், உங்களுக்கு தமிழ் புரியல நினைக்கிறேன். அது ஜோக்கா? மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தல. ஹவ் டு கீப் மேரேஜ். டோன்ட் கெட் மேரிட். ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க. அந்த பாயிண்ட் எனக்கு கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க. மேம் ஹஸ் only one answer. ரைட். நீங்க just living in the character. Absolutely. சொல்லுங்க worst wedding gift. நீங்க those of you who are married, worst அப்படினா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. ஓகே சார். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு தமிழ் தவிர வேற தெரியாது. நீங்களே பேசுங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்களே கல்யாணம். இல்ல வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை gift அது போதும். சார் நெக்ஸ்ட் ஸ்டெப். போதும்பா, இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமா இருக்கு. Right. Worst wedding gift. உங்க கல்யாணத்துல சார், I know long time ago you got married, but still do you remember worst wedding gift? Glad you said long time back. ஞாபகமே இல்லை. Probably books. Books கொடுத்தாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அது வாங்கி என்ன பண்ணிட்ட? சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். Sorry, I don't remember what happened yesterday. All right. Okay. Finally, இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணிருக்கீங்க. என்ன ஆக்டரோட ஃபோன் வந்து செக் பண்ணும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அந்த ஆசை ஒன்று இருக்கும்ல, யாரோட ஃபோன் செக் பண்ணணும்னு பயங்கரமா ஆசைப்பட்டீங்க? என் ஃபோனை யாரும் செக் பண்ணிடக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. ஓ, அவ்வளோ விஷயம் இருக்கா? எஸ். யாரோட ஃபோன் செக் பண்ணணும்? Whatever I do is on my Instagram, so அதுல பவி வந்து க்ளீன் புக்மா. அப்படி சொல்றவங்கள தான் நம்ப கூடாது இல்ல சான்வி? ரைட். ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ. ஏன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா 100% பார்க்கணும்? ஃபைனல் வேர்ட். The great family entertainer. So watch. எஸ். ரீசன் வந்து இதுல இருக்கிற எங்க 2 பேரும் விட்டுருங்க. மீதி வந்து இந்த 4 லெஜெண்ட்ஸ், சாரி 1 2 3 4, இந்த 4 லெஜெண்ட்ஸ்க்காக பார்க்குறோம். 4 லெஜெண்ட்ஸ்க்காக. அண்ட் ஒன் மோர் லெஜெண்ட் வருவார், பின்னணி இசையில் வருவார். எஸ். சூப்பர். இட்ஸ் ரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். நான் இந்த படம் ஒத்துக்கும் போதே அப்படி தான் நினச்சேன். ஸோ ஐ ரியலி திங்க் இது வந்து மக்கள்கிட்டையும் பார்க்குற ஆடியன்ஸ்கிட்டையும் தட் இட் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். ஐ திங்க் இட்ஸ் ரியல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி ஃபில்ம். யூ கேன் அந்த படத்தை திருப்பியும் விசிட் பண்ணி ரீவிசிட் பண்ணி கூட நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். வாவ், தட்ஸ் ரியலி ரியலி அமேசிங். எஸ் யோகி பாபு சார், செந்தில் சார். இந்த படம் ஃபுல் காமெடி, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர் அடிக்காது, பெஸ்ட் கிளாஸ். இந்த கல்யாணம் சூப்பர் கல்யாணம். வாவ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க யோகி பாபு சார். ப்ரொடியூசருக்காக பார்க்கலாங்க, கண்டிப்பாக பணம் போட்டிருக்காரு. நல்ல படம். இப்போ ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க, அது அவ்வளோ எமோஷன் இருக்குது இந்த கதையில்.
இவர் சொல்கிறது ஒரு 50% தான் உண்மை, 50% நீங்கள் படம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்தாகணும். அவ்வளோ எமோஷன் இருக்குது, விஷயம் இருக்குது அந்த படத்தில், அதுக்காக பார்க்கணும். Thank you. And final word to you, Pavi. ஸோ லைக் எவ்ரிபடி செட் இது ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம், பட் அதுக்கு மேலே ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் ஆல்சோ ஃபார் பீப்புள் டு வாட்ச். பிகாஸ் மேம் சொன்ன மாதிரி வி ஆல் ஹேவ், நம்ம எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் மேரேஜ் இருக்குல்ல இன் எவ்ரி ஜெனரேஷனுக்கு. ஸோ இன் தட் ஸ்பேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் நமக்கு ஐ திங்க் வி ஆர் வெரி கண்டிஷன் தட் என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு தான் ஒரு பையன் வீட்டுக்கு போகணும் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் இது எல்லாமே தவிர ஐ ஃபீல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டு பேருமே they're equals in a marriage and it's their life how they want to live. So yeah, I think it's a film about love, relationships, ego and family. And எனக்கு வந்து ஐ ஃபீல் நிவி ஷீஸ் ரிட்டன் த ஃபில்ம் ஹியர் அண்ட் இலன் யூ ஹேவ் டெவலப்ட் ஒரு சீரியஸான படம், சீரியஸான ஒரு தீம், ரொம்ப ஹியூமரஸாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக தே ஹேவ் ரிட்டன் த ஃபில்ம். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி வில் என்ஜாய். ஸோ கண்டிப்பாக ஐ எம் ஷுர் ஒன் திங் இஸ் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு என்ஜாய். All right, 100% rom-com, mom-com for the entire family to enjoy. Thank you so very much. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தல அந்த cast and crew. Thank you. You can take your seats. லெஜெண்ட் நம்மளோட இருக்காரு. அண்ட் கிரேசி லவ், மாப்பிளை சிங்கம், இப்படி செம்ம எனர்ஜெட்டிக்காக நம்மளுக்கு ட்ராக்ஸும் கொடுத்துருக்காரு. இஸ் அ சிங்கர், ஹீஸ் அ மியூசிஷியன். இவங்களுக்கு ஃபேன்ஸ் கிடையாது, ஓன்லி அடிக்ட்ஸ். அன்றும் இன்றும் எப்போவுமே த கோட். Can I please invite Yuvan Shankar Raja sir once again back on stage for a quick interaction. சார் அது என்ன சார் ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம். நீங்களும் இளன் சேர்ந்தா பாட்டெல்லாம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கு. வாட் இஸ் த சீக்ரெட் ஃபார் திஸ் மேஜிக்? செக். ஐ திங்க் எல்லனோட ஐ திங்க் எல்லா படமும் ஒரு மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சாங் 3 சாங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் படம் முடியும் போது பார்த்தா ஒரு 13 ட்ராக்ஸ் 14 ட்ராக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஐ திங்க் பியார் பேமா காதலில் வி டிட் ஃபஸ்ட்டு ட்ராக் லிஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணோம் சேம். ஸோ திஸ் ஹஸ் பிகம் லைக் எலனோட ஒரு sort of trend mari, and that's how we worked this film also. எஸ், எல்லாமே பண்ணாலே ட்ரெண்டு, சாங்கே ட்ரெண்டு, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அஃப்கோர்ஸ் யுவன், வி நோ த கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் தட் யூ ஹேவ். யுவனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ், மறக்க முடியாத ஒரு ஃபேன் சொன்ன ஒரு மெசேஜ், இந்த பாட்டுக்கு வந்த ரியாக்ஷன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஐ பின் ரீடிங் கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். Not much that I remember that I can say that now, but super happy to be reading the comments and everything else. Absolutely. அவர் சொன்னார் ஏதோ நீங்கள் வந்து பதில் சொல்லணும்னா டேரக்டர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பேசுவார், நல்லா பேசுவார். Right. Finally, I know that நீங்கள் இந்த படத்தோட நிறைய ரஷஸ் பார்த்துருப்பீங்க. You watched the movie as well. Yeah, super entertainer. It's a fantastic film. Family, you can watch the film and like have fun.
So it's one of those films that is going to go in your sort of like playlist, you know, just gonna keep visiting back and forth. So super film. வாவ் இந்த படம் ஃபிலிம் சூப்பர் ஃபிலிம்லாம் இருக்க போகுது சூப்பர் ஹிட்டாக இருக்க போகுது தேங்க்யூ ஸோ மச் யுவன் பெரிய And கைத்தட்டோட தேங்க்யூ ஸோ super மச் happy to be joining hands with Rise East and Netflix. So catch Pyar Prema Kalyanam on Netflix. Oh, Thank you. wow. Thank you so much, Yuvan. Once again, ladies and gentlemen, our heartfelt thanks and gratitude to each and every one of you for making this a grand success. Please don't forget to attend Pyar Premam Kalyanam in Tamil, Hindi, Telugu, Kannada, and Malayalam only on August 21st, 2026. And yes, it's going to be on Netflix. இந்த கல்யாணத்துக்கு நீங்க எல்லாருமே வெல்கம் அண்ட் மறக்காம உங்களுக்காக நாங்கள் வந்து கல்யாண விருந்து வச்சிருக்கோம் ப்ளீஸ் ஈட் யோர் லஞ்ச் என்ஜாய் யோர் செல்ஃப் தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் த வெட்டிங் ஆஃப் த இயர்